ஜனநாயகத்தை அழிப்பதில் பாஜகவின் புதிய ஆயுதம் தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சொல்கிறார். நாளைக்கு பீகார் தேர்தல் நடக்குது. முதல் கட்ட தேர்தல் 6ஆம் தேதி, 11ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல். இந்த பீகார் தேர்தல் முன்பு அங்கே பெரிய பரபரப்பாக இருந்தது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தான். அதில் 65 லட்சம் பேர் நிற்கிறதாலாம் சொல்லி பெரிய பேரணி நடத்தி அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்தது. நீதிமன்றம் வரைக்கும்லாம் காங்கிரஸ் போச்சு. ஆனாலும் காங்கிரஸ் எதிர்பார்த்த ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. நாளைக்கு பீகார் தேர்தல் நடக்க இருக்கு. இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் ராகுல் காந்தி. ஹரியானாவில் மிகப்பெரிய சதி நடந்திருக்கு. மொத்தமுள்ள 2 கோடி வாக்காளர்களை 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. இதில் 3 லட்சம் அந்த திருத்தத்தில் 3 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் ஊபியிலையும் வாக்களிக்கிறார், இங்கேயும் வாக்களிக்கிறாரு. இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிச்சுது? இப்போ பீகார்லேயும் அந்த சந்தேகம் எங்களுக்கு இருக்குது அப்படி ஒரு குற்றச்சாட்டை நாளைக்கு தேர்தல் இருக்கும் நேரத்தில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்க ஒண்ணு குறிப்பிட்டீங்க, அதாவது உச்ச நீதிமன்றமும் சென்றோம், ஆனால் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கவில்லைன்னு சொன்னீங்க. முதல்ல இது காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த தீர்வு என்பதை விட மக்களுக்கான ஜனநாயகத்திற்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இன்னொன்னு, எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் திருத்தம், இதை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மக்களின் ஜனநாயக உரிமையை படுத்த முனைகிறது. இதைத்தான் தொடர்ந்து ஐயா முழுவதும் பல சாம்பிள் வெளியிட்டு அதன் மூலமாக நிரூபித்து வர்றாங்க. நீங்க முறையே கர்நாடகத்துல 2 தொகுதிகள் எடுத்து அதை என்னென்ன நடந்து அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. சொன்னதோட பத்திரிகையாளர்கள் எல்லாம் போய் கூட நேரில் பார்த்து ஸ்டிங் ஆப் எல்லாமே அது உறுதிப்படுத்தினாங்க. அந்த அங்க இருந்ததை நம்ம. ஆனால் இப்பொழுது தொடர்ந்து நீங்க சரி பீகார்ல நடத்தின சரி பீகார்ல சிறப்பாக நடைபெற்றதா அந்த எஸ்ஐ என்று சொல்லப்படுகிற சரியாக நடைபெற்று கேட்டால் அவ்வளவு குளறுபடி. அது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகளை நீக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் ஆதார் எடுத்துக்கொள்ள முடியாது என்று மறுத்தார்கள். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் முடிந்தும் கூட சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பெண்டிங் இருக்கு. இந்த நிலையில மீண்டும் இன்னும் 2 இடங்களை இருப்பது என்பது ஒரு உச்சநீதிமன்றத்தையே அவமதிக்கும் செயல், நீதிமன்ற செயலாகத்தான் நான் கருதுறேன்.